இது உங்கள் நியூஸ் 5. ஏன் நாம் கையேந்த வேண்டும் அயல் நாட்டில்? நமது நாட்டில் அனைத்து இதுவும் கிடைக்கும் போது, நமது பொருட்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை குறைந்த விலையில் நீங்கள் கொடுக்கும் போது ஏன் அவர்களிடமிருந்து நாம் உரிமையை பெற பயப்படுகிறோம்? ஏதாவது அவர்களிடமிருந்து வாங்கியிருக்கொள்வோமா? நமது பொருளை கொடுத்து அவர்கள் பொருளை வாங்குகிறோம். ஏன் இதில் பாரபட்சம் வேண்டும்? இதில் சாதாரண மனிதன் நாம் தான் இதுல துன்புறுகிறோம். பணக்காரர்களுக்கு இது எந்த குழப்பமும் இல்லை. ஆகையால் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள், வியாபாரிகள் அனைவரும் ஆப்ஷனே இல்லையா சமையல் பண்றதுக்கு? இது ஒரு தரப்போட கேள்வி. ஆப்ஷன் இருக்கு. எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம், புகை அடுப்பு யூஸ் பண்ணலாம், எல்லாமே கரெக்ட் தான். வீடுகளில் இல்லத்தரசில சிலிண்டர் கிடைக்கலன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் நாங்க யூஸ் பண்ணி சமையல் பண்ணிடுவோம். கரண்ட் பில் யார் கட்டுறா? இப்ப எல்லாருமே பார்டர்ல இந்த 100 யூனிட் ஃப்ரீ இதுல இருப்போம். ஒரு 60% மட்டும் இலவச கரண்ட்ல தான் இருப்போம். நீங்க அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 100 யூனிட்டை தாண்டிடும். இந்த அரசு இந்த மின் கட்டணத்தை இந்த இக்கட்டான சூழ்நிலையை தடை செய்யுமா? வணக்கம். சுதர்சன், கோவை மண்டல தலைவர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. இன்றைய தினம் எங்களது மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்களின் ஆணைக்கிணங்க, மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் வைத்துக் கொண்டு உலகம் முழுவதும் உள்ள எரிபொருள் தட்டுப்பாடு தமிழகத்திலும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை அடைந்துள்ளது. இந்த உச்சக்கட்ட சூழ்நிலையில் பேக்கரிகள், ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த வணிகம் செய்யும் வணிகனுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அந்த வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கிற எங்களை மாதிரி நிர்வாகிகளோட குரல் கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். வணிகர்களின் குரல் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் குரல் ஓங்கி ஒலிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க என்ன சொல்றோம்? வீடுகளுக்கு சிலிண்டர் வேணும், மருத்துவத்துக்கு சிலிண்டர் வேணும், எல்லாமே கரெக்டு தான். அதே மாதிரி வணிகனுக்கும் சிலிண்டர் கொடுங்க. 10 சிலிண்டர் கொடுக்க வேண்டாம். ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டராவது நீங்க ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி கடைகளுக்கு கொடுங்க. இதை நீங்க பதுக்கி வைக்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு சாதாரண சிலிண்டரோட விலை 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கி நாங்க தோசை 20 ரூபாய்க்கும், டீ 10 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கும் இன்னைக்கு கொடுக்கறது நடைமுறை சாத்தியமே கிடையாது. ஒரு சேனல்ல கப்பல் வந்துட்டுங்கிறாங்க, இன்னொரு சேனல்ல ஈரான்காரர் அவருக்கு கப்பலை ரூட்ல விடல அப்படிங்கிறார். நாங்கள் எதை நம்ப வேண்டும்? எங்களுக்கு சரியான விளக்கம் வேண்டும். வதந்திகளை பரப்புவர்கள் மீது நீங்க நடவடிக்கை மாதிரி நம்ம சேனல்ஸும் நீங்க எங்களுக்கு கரெக்டான தகவல்களை தரணும். உண்மையான தகவல் எங்களுக்கு வேணும். அதை நீங்க ஆளும் ஆட்சியாளர்கள் தான் எங்களுக்கு சரியான தகவல்களை கொடுக்க முடியும். எங்களுக்கு அந்த சரியான தகவல்களை கொடுங்க. வீண் பதட்டத்தை குறைங்க, நம்பிக்கையை வர வைங்க, வணிகர்களுக்கு சிலிண்டர் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. இது வெறுமன சிலிண்டர் வணிகனுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் தான். இது இக்கட்டான பேரிடர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் கொள்கை எப்படி தெரியுமா? எந்த ஒரு அமைப்பையும் சார்ந்தெல்லாம் கிடையாது. நல்லது யார் செய்தாலும் வரவேற்போம். வணிகனுக்கு எதிராக எது நடந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்போம். இதுதான் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.